வேளையிலும் இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். सुबह के समय में यीशु के मधुर नाम से आप सभी को स्वागत करता हूँ। காலைதோறும் தேவனுடைய கிருபை நம்மேல் புதிதாய் இருக்கிறது. हर प्रतिदिन में सुबह के समय में परमेश्वर की कृपा नया है। அவர் உங்களை தம்முடைய தோளின் மீது வைத்து உங்களை சுமக்கிற ஒரு நல்ல அப்பா. वह परमेश्वर जो अपने कंधों पर हमें उठाकर चलाने वाले एक अच्छा पिता है। இந்த பூமி தேவனுடைய மடியாக இருக்கிறது. यह पृथ्वी जो है परमेश्वर की गोद है। நீங்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பூமியில இருக்கிறதே ஒரு பெரிய சாபம்னு நினைக்கிறாங்க. बहुत सारे लोग इस प्रकार सोचते हैं कि इस पृथ्वी में आना ही बहुत बड़ा शाप है। ஆனால் இந்த பூமி என்பது தேவனுடைய மடியாக இருக்கிறது. लेकिन ये जो पृथ्वी परमेश्वर की गोद होता है। உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் इस संसार उत्पन्न होने से पहले ही परमेश्वर आपको चुने हुए होने से भी ஆனால் என்றைக்கு நீங்கள் இந்த பூமிக்கு வந்தீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் தேவனுடைய மடியிலே வந்திருக்கிறீங்க. लेकिन जब आप पृथ्वी में आए तभी आप परमेश्वर की गोद में आते हैं। என்னதான் ஒரு தாயோட கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த தாய் அவளை தூக்கி சுமக்கிறதெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அம்மாவோட அன்பை எப்ப பார்க்க முடியும்னா மடியில வந்தாதான் பார்க்க முடியும். माँ की गोद पेट में जो बच्चा जिस प्रकार अंदर रहता है वो उस माँ को जो है बहुत सारा खुशी होती है कि वो अपने अंदर एक बच्चा को लेकर रहती है। लेकिन ये कितना भी वो बाहर आने से ही उसका प्यार को जो है दिखा सकती है। அவ கையில தூக்குறதையும் அந்த குழந்தை முகமுகமா அப்படி கண்ணோட கண்ணா தன் தாயுடைய கண்களை பார்க்கிறதையும் தன் தாயோட அரவணைப்பையும் தன் தகப்பனுடைய முத்தத்தையும் இந்த சொந்தங்கள் எல்லாம் கூடி வந்து நின்னு அதை பார்த்து அதை ரசிச்சு அந்த குழந்தைய ஒவ்வொருத்தரும் நான் தூக்குறேன் நீ தூக்குறேன்னு சொல்லி தூக்குறதையும் அந்த குழந்தை எங்கதான் அனுபவிக்க முடியும்னா அது மடிக்கு வந்தாதான் அனுபவிக்க முடியும். और वो बच्चा जब बाहर आने का बाद ही माँ की नज़र उनको उसको देखती है, उनके प्यार को वो महसूस करता है और सारे उसके रिश्तेदार आते हैं, उसको मैं उठाऊँगा, तू उठाऊँगा करके सब कहते हैं। तभी जब वो संसार में आता है, जब गोद में आता है, तभी बच्चा जो है ये सारी चीज़ों को वो देख पाता है। இந்த பூமி தேவனுடைய மடி என்கிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த பூமியை நீங்க வந்து சந்தோஷமா வாழ முடியும். இதை நீங்க கரெக்டா பார்க்க முடியும். आप इस पृथ्वी जो है परमेश्वर की गोद है, जब यह बात को आप विश्वास करेंगे, जब समझेंगे तभी इस पृथ्वी को आप प्यार करना स्टार्ट करेंगे। நாம எல்லாருமே எப்படி ஒரு தாயோட கர்ப்பத்துல தான் உருவானோம், தாயோட கர்ப்பத்துல தான் இருந்தோம். ஆனா நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் மடியில வந்து விழுகிறோம் பாருங்க. தாயின் மடியில வந்து விழுந்தோம் பாருங்க. அதுபோலதான் தேவனுடைய கர்ப்பத்தில் இருந்த நாம் அவருடைய மடியில் வந்து என்றைக்கு நீங்க இந்த பூமிக்குள்ள வந்தீங்களோ அன்னைக்குதான் அவரோட மடியில வந்தீங்க. हम सारे जन जो है माँ की गर्भ में रहते थे। जब हम बाहर आए, जब हम उनकी माँ की गोद में आए, तभी वो प्यार को हम पाते हैं। उसी प्रकार जो है हम परमेश्वर की गर्भ में भी थे। जब हम इस पृथ्वी में आते हैं, तभी परमेश्वर की गोद में आते हैं। அதனால இந்த பூமியை குறித்த சரியான பார்வை இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த பூமியில நான் ஏன் வந்திருக்கேன்றதே தெரியலன்னா இந்த பூமியை சாபமா தான் பார்ப்பீங்க. और इस संसार में मैं क्यों आया हूँ इसकी समझ नहीं होने से अब जो है इस संसार में आना एक बहुत बड़ा श्राप है। वही नजर से आप देखेंगे। இங்க வியாதி இருக்கு, இங்க பலகீனம் இருக்குது, ஐயோ இங்க பாரு கடன் பிரச்சனை இருக்கு, இங்க பாரு இவ்வளவு பண தேவை இருக்குது, ஐயோ இங்க பாரு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க இந்த 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 வெறுமனையா தேவைகளை மட்டுமே எடுத்து மனதுல வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு பெரிய கவலைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க. नहीं होने से आप चिंता में ही रहेंगे कि मेरे पास ये नहीं है, वहाँ वो नहीं है और मेरे अंदर कमजोरी है और रोग है। इस प्रकार का जो कमी है ना, जो चीज हमारे पास नहीं है, वो चीजों को जरूरतों को ही लेकर हम चिंता में रहेंगे। इस संसार में तो ये सारा चीज है बोल के। அப்பாவின் மடியில் இருக்கிற ஒரு குழந்தை
எத பத்தியும் கவலைப்படாது. ஏன்னா அதுக்கு தெரியும் நான் யார் மடியில இருக்கேன்? அப்பாவோட மடியில இருக்கேன். மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் என்னுடைய தேவைகள் எல்லாம் நான் நினைக்கிறதற்கு முன்பாகவே என்னை தேடி வந்துரும். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கவலையற்ற அதுக்கு தேவைய பத்தி என்னன்னே தெரியாது. அது பாட்டுக்கு அது இருக்கு பாருங்க. அந்த மாரி தான் நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழணும்னு அப்பா நெனைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது? ஏகப்பட்ட கவலைய தூக்கி மண்டையில வச்சிருக்கோம். पिता की गोद में रहने वाली बच्चा देखिए कभी भी कोई भी चीज को जरूरतों को लेकर चिंता नहीं करती है क्योंकि वो पिता की गोद में रहता है उसको जरूरतें क्या है वो भी सोच उसके अंदर नहीं आएगा क्योंकि जरूरत से पहले ही उसका पिता जो है सब कुछ कर देता है उसी प्रकार परमेश्वर भी चाहते हैं कि हम उसके गोद में रहते हैं तो कभी चिंता नहीं करना है लेकिन हम उसको छोड़कर बेफालतू में जो है टेंशन में ही रहते हैं ம். ஸோ இந்த பூமிய என்னன்னு புரியலன்னா, இது பிதாவின் மடியில வந்து விழுந்திருக்கிறேன். இது பிதாவின் மடிய அனுபவிக்கிற இடம். இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கிறீங்க. இந்த சுத்தி இருக்கிற எல்லாம் இந்த முழு சிருஷ்டிப்பையுமே பார்க்கும்போது, உங்க இருதயம் மகிழல. இதுல வெறும் உங்களுக்கு கவலை மட்டும் தான் உங்க இருதயத்துல இருக்குன்னா, நீங்க இன்னமும் சரியா பைபிளையும் புரியல, தேவனையும் புரியல, சிருஷ்டிப்பையும் புரியல, எதையுமே புரியலன்னு அர்த்தம். आप इस संसार में जितने चीज़ों को देखते हैं, आसमान, पृथ्वी और सूरज, चाँद, ये सारी चीज़ों को देखकर आपके हृदय में मगन नहीं होते हैं, खुशी नहीं होते हैं। इसको ये सारी चीज़ों को देखकर आप दुःख में हैं, तो आप अभी भी जो है बाइबल के बारे में और पिता परमेश्वर के बारे में, आप इस सृष्टि के बारे में कि कोई भी समझ अच्छी रीति का समझ आपके अंदर नहीं है। ஆதி காலத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வெளிநாட்டுக்காரன் முதல்ல கேமராவ கொண்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தான். पिछले दिनों बहुत पहले आके एक फॉरेनर्स जो आके विदेशी लोग इंडिया को फोटो खींचने के लिए कैमरा को लाए கேமராவ வச்சு ஃபோட்டோ எடுத்தா, நம்ம ஆளுங்க பயந்துட்டாய்ங்க. ஏதோ நம்மள பண்றாங்கடா, இந்த மிஷின்ல வந்து ஏதோ இருக்கு. இதுல ஃபோட்டோ எடுத்தா நம்ம இதுல இருந்து ஏதோ ஒண்ணு வருது. அது பட்டா நம்ம செத்து போயிருவோம்னு நம்ப ஆரம்பிச்சாய்ங்க. तो ये कैमरा लेकर जब फोटो खींचने आए तो इस लोग कुछ करने आते हैं हमें इससे फोटो जब निकालेंगे तो हमारे अंदर कुछ हो जाएगा हम मर जाएंगे लगता है ऐसा एक गलत विचार था उनके अंदर ஆமா. இப்படி ஃபோட்டோ எடுத்த 2 பேரு வேற ஏதோ காரணத்துல செத்து போயிட்டாய்ங்க. பார்த்தா இந்த ஃபோட்டோவால தான் செத்தாய்ங்க. ஏதோ இந்த வெளிநாட்டுக்காரன் இத வச்சு ஏதோ பண்ணிட்டான். तो जब ये फोटो खींचे तो 2 व्यक्ति ने जो है मृत्यु हो गया उनका तो वो बाकी सारे लोग इस प्रकार सोचने लगे कि ये फोटो के विदेशी लोग कुछ कर दिए जब कैमरा से फोटो निकाले तो हम मर जाएंगे लगता कुछ तो करते हैं इस लोग அதனால வெளிநாட்டுக்காரங்க இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுனால இந்தியாக்காரங்களுக்கு ஒரு பெரிய பயமா இருந்துச்சு. இத ஏன் சொல்றேன்னா, நம்ம என்னன்னு ஒரு விஷயத்த சரியா புரியலன்னா, நீங்க எல்லாத்தையும் பார்த்து பயப்பட தான் ஆரம்பிப்பீங்க. இந்த உலகமே அதனால தான் பயமா இருக்கு எல்லாருக்கும். வாழ யாருக்குமே இங்க வந்து இது இல்ல. ஏன்னா பயம் உங்க இருதயத்த ஆண்டுகிட்டு இருக்கு. मैं क्यों इस बात को कहता हूँ बोलने से, इस प्रकार कोई विषय को लेकर हम हमारे अंदर एक सही समझ नहीं होने के कारण ही हमारे अंदर डर प्रकट होता है। इस सृष्टि के बारे में की अच्छी समझ हमारे अंदर नहीं है, इसीलिए कुछ भी चीज़ हम देखते हैं तो डर आता है। எத்தன பேருக்கு புரியுது நான் பேசுறது? कितने लोगों को जो है मैंने कहा वो समझ में आया। இந்த முழு சிருஷ்டிப்பும் தேவனுடைய இந்த சிருஷ்டிப்புக்குள்ள நீங்க வந்திருக்கிறது தேவனுடைய மடியில வந்திருக்கிறீங்க. அப்பாவின் மடியில வந்திருக்கீங்க நீங்க. आप इस संसार में आए हैं, इस सृष्टि में आए हैं, तो आप पिता परमेश्वर की गोद में आए हैं। நீங்க கவலையே படாதீங்க. आप चिंता होने की कोई आवश्यकता नहीं है। உங்களுடைய எல்லா தேவைகளும் உங்கள தேடி வரும். आपकी सारी ज़रूरतें आपको ढूँढ कर आएगी। பயம் இல்லாம, கவலை இல்லாம இருங்க. உங்களுக்கு வர வேண்டியது உங்கள தேடி வந்துரும். आप निडर रहिए, डरिए मत कोई भी चीज़ों को लेकर, आपको जो ज़रूरत है वो आपको ढूँढ कर आएगी। நீங்க இன்னைக்கு நீங்க சாப்பிட போற சாப்பாடு, இன்னைக்கு மத்தியானமோ இல்ல காலையிலயோ நீங்க செய்யப் போகிற இட்லியோ, தோசையோ எதுவா வேணா இருக்கட்டும். நீங்க இன்னைக்கு தான் அத பத்தி யோசிக்கிறீங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு. ஆனா தேவன் அத 6 மாசத்துக்கு முன்னாடியே அவர் யோசிச்சு, அவர் ஒருத்தனோட மைண்ட்ல இத போட்டதுனால தான், இன்னைக்கு அந்த அரிசி உங்க வீட்ல இருக்கு.
இன்னைக்கு அந்த காய்கறி உங்க வீட்ல இருக்கு. நீங்க அத இன்னைக்கு காலையில போய் செய்ய போறீங்க இப்ப. இதுக்கான வேலைய தேவன் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு. நீங்க இன்னைக்கு காலையில தான் இன்னைக்கு காலையில டிஃபன பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. தேவன் 6 மாசத்துக்கு முன்னாடி யோசிச்சாரு உங்க டிஃபன பத்தி. तो अभी आज सुबह आप कुछ इडली या डोसा बनाने जा रहे हैं, दिन के लिए कुछ बनाने जा रहे हैं, तो आपको घर में जो चावल है, वो सब पहले से ही परमेश्वर ने बना दिया है। आप सिर्फ़ आज की चिंता करते हैं, आज आज अभी क्या बनाऊँगा, लेकिन परमेश्वर ने 6 महीना पहले ही किसी मनुष्य के अंदर उनके दिमाग में डाल दिया था और उसको बनाने की जो प्रिपरेशन था, वो पहले से ही 6 महीना पहले से ही बनकर आज आपके घर में है। இன்னைக்கு நீங்க சாப்பிட போறதுக்கு வேண்டிய அரிசியோ, பருப்போ எதுவோ அத விளைவிக்க வேண்டிய தண்ணி, அத விளைவிக்க வேண்டியதுக்கு தேவையான சகலத்தையும் தேவன் எப்பயோ குடுத்து, எப்பயோ ஆயத்தம் பண்ணி, அது எல்லாமே உங்களுக்கு நீங்க யோசிக்கிற இந்த நாள் காலையில டிஃபன நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் யோசிச்சதுனால தான் எவனோ ஒருத்தன் அத விளைவிச்சு அத இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான் இன்னைக்கு. तो आज आप जो खाने जा रहे हैं, चावल हो, गेहूँ हो, पानी हो, ये सारी चीज़ें आप आज की आपकी ज़रूरत को परमेश्वर ने पहले ही से तैयार कर किसी मनुष्य के अंदर इस योजना को उत्पन्न कर उसके द्वारा जो है सारी चीज़ें को ज़रूरतों को बना दिए थे पहले से ही। எத்தன பேருக்கு புரியுது? அதனால நீங்க என்னமோ நான் தான் ஏதோ பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில. நான் தான் ஏதோ பெருசா சாதிக்க போறேன். அப்படிலாம் கிடையாது பாருங்க. நீங்க வெறுமனையா அப்படியே இந்த பூமியில அவர் உங்களுக்கு வச்சது உங்கள தேடி வரும். உங்கள் வாழ்க்கை இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கும். கவலையே படாதீங்க. तो आप इस प्रकार नहीं सोचना है कि मैंने ही सब कुछ करता हूँ करके, ऐसा नहीं है। आप कोई भी विषय को लेकर चिंता भी मत करिए। आपको जो ज़रूरत है, वो आपको ढूँढ कर आएगी। அதுதான் தேவன் சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட குடுக்கப்படும். அதாவது நார்மலாவே குடுத்துருவோம். அது எந்த பிரச்சனையும் இல்ல. அதுல எந்த விதத்திலயும் கவலைப்படாதீங்க. குடுப்போமா இல்லையான்றத பத்தி கவலைப்படாத. கண்டிப்பா குடுப்போம். तो इसीलिए वचन कहता है कि पहले परमेश्वर के राज्य और धार्मिकता को ढूँढो, फिर ये सारी चीज़ें जो है दुगना-गुना आपके पास आ जाएगा। तो इसमें देखिए परमेश्वर कहता है देगा, नहीं देगा इसमें कोई बात की संदेह नहीं है, निश्चय ही दे दूँगा। ஏன்னா உங்க தேவைகள் சந்திக்கப்படுறத பத்தி கவலையே படாதீங்க. அது உங்கள தேடி கண்டிப்பா வரும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்றாரு? கூட வேணும்னா கூட நெறைய வேணும்னா இதை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. அப்போ உனக்கு கூடயே கிடைக்கும். ஆனா நார்மலா இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த உலகத்துல மனுஷனா பொறந்துட்டாலே அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அப்பா கண்டிப்பா தருவார். तो आपकी सारी ज़रूरतें जो है ज़रूर पूरा होगी क्योंकि वचन कहता है कि जो मतलब परमेश्वर के राज्य और धार्मिकता को ढूँढेगा, वो दुगना-गुना आशीष को पाएगा। ये नॉर्मली जो है साधारण रूप से जितने भी मनुष्य इस पृथ्वी में आते हैं, सबको जो है ये सारी चीज़ें मिलता है। आप और ज़्यादा चाहिए तो परमेश्वर को ढूँढना चाहिए। இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான பறவைகள், மனிதர்கள், விலங்குகள், பூச்சிகள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு காலையில சாப்பாடு குடுக்கணும். அப்பா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. எதுவுமே இப்ப பசியா இருக்க போறதில்ல. इस पृथ्वी में जितना भी जीव-जंतु है, पक्षियाँ हैं, चीज़ों को जो है आज ही आज का जो भोजन है वो परमेश्वर ने पहले से ही तैयार कर दिए हैं। வேதம் சொல்லுகிறது, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இத ஒருத்தன் ரொம்ப தான் மனசுல வச்சு இதையே கவலைப்பட்டுக்கிட்டு, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? கவலைப்படுறான்னா, அவன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, முட்டாளேன்னு கூப்பிடுறாரு. ஃபூல்ன்னு கூப்பிடுறாரு. இதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. और इन सारी चीज़ों को कौन ढूँढते हैं बोलने से अज्ञानी लोग ही ढूँढते हैं। उनको देखकर ही परमेश्वर कहते हैं कि हे मूर्ख। அதனால உங்க தேவைகள் எல்லாம் உங்கள தேடி வரும். நீங்க பயப்படாம, கலங்காம இருங்க. तो आपकी सारी ज़रूरतें आपको ढूँढ कर आएगी। आप डरिए मत, चिंता मत करिए। ஏன்னா நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா எல்லாத்தையுமே யோசிக்கிறாருன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. क्योंकि आप सोचने से पहले ही पिता परमेश्वर सोचते हैं, इसको आप विश्वास करिए। அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். इसीलिए परमेश्वर आपको आशीषमय कर देंगे।
தெரியல இன்னைக்கு காலைல இதை ஏன் சொல்றேன்னு. யாரோ ரொம்ப கவலையில இருக்கீங்க. பொருளாதாரத்த குறிச்சு ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. தைரியமா இருங்க. உங்களுக்கு வேண்டியது உங்கள தேடி வரும். क्यों मैं इस बात को सुबह के समय में बोलता हूँ मुझे मालूम नहीं है, लेकिन आप लोग में से कोई लोग बहुत चिंता में है, दुःख में है, आपको जो ज़रूरत है ना वो आपको ढूँढ कर आएगी। நீ என் மடியில வந்திருக்கன்னு சொல்றாரு. நீ நினைக்கிற நான் உலகத்துல வந்திருக்கேன்னு. அப்பா சொல்றாரு, இல்ல இல்ல என் மடியில வந்திருக்கேன்றாரு. आप कहते हैं कि मैं इस संसार में आया हूँ, लेकिन परमेश्वर कहते हैं नहीं तू मेरा गोद में आया है। சோ தேவனுடைய மடியில இருக்கிற நீங்க ஒரு குறைவையும் அனுபவிக்க மாட்டீங்க. तो परमेश्वर की गोद में रहते हैं आप, तो कोई भी रीति की कोई कमज़ोरी आपके अंदर नहीं होगा। சகல பரிபூரணமும் உங்களுக்காக அவர் வைத்து வைத்திருக்கிறார். सारी परिपूर्णता जो है परमेश्वर ने आपके लिए रखे हुए हैं। ம். நேற்றைய தினத்துல சொன்னேன், இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வல்லமையையும், அதிகாரத்தையும் கொடுக்கிற மாதமா இருக்கும். कल के दिनों में मैंने कहा ये महीना जो है अधिकार और सामर्थ को देने वाला है। தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெறுமனையா பணத்தையும், பொருளாதாரத்தையும் மட்டும் கொடுக்கணும். அவங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும்னு மட்டும் நினைக்கல. இன்னும் அப்பா கிட்ட இன்னும் நெறைய இருக்கு. அது என்ன இருக்குன்னா, அவர்ட்ட வல்லமை இருக்குது. அவர்ட்ட வல்லமை, அதிகாரம். இன்னும் 2 விஷயம் ஆண்டவர்ட்ட வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, ஒண்ணு வல்லமை, இன்னொன்னு எக்ஸோசியா அதிகாரம். இது 2ம் ஆண்டவர்ட்ட இருக்கு. तो परमेश्वर सिर्फ यह नहीं चाहते कि इस सांसारिक रीति की आशीषें ही अपने बच्चों लोग पाना है करके, इससे भी बढ़कर अधिकार और सामर्थ को भी अपने बच्चों को देना है करके परमेश्वर चाहते हैं। சோ, அதனால ஆண்டவர் அதையும் உங்களுக்கு தந்து, உங்கள அது 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 இந்த 2ம் ஆக்டிவேட் ஆகும்போது தான் நம்ம லைஃப் பூரணப்படும். ये दोनों चीज़ें जब हमारे जीवन में एक्टिव होता है, तब हमारे जीवन परिपूर्णता होता है। இந்த பூமியிலேயும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். इस पृथ्वी में भी आप आशीष होना है। ஆமா. அது அப்பா ரொம்ப விரும்புறாரு அத. उसको जो है परमेश्वर बहुत चाहते हैं। அவரோட பிள்ளைங்க பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படணும்னு அவர் என்னைக்குமே நினைக்கிறதே இல்ல. उनकी बच्चे जो है आर्थिक स्थिति में मुश्किल रहना है करके कभी नहीं सोचते हैं। நம்ம பவுலு இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நெறைய நேரத்துல அததான் எடுத்து நெறைய பேரு நம்மளும் தரித்திரமா வாழ்றது கர்த்தருடைய சித்தம் நெறைய பேர் பேசுறாங்க. அது அப்படி கிடையாது. பவுலு அவங்கெல்லாம் வந்து அவங்களா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. நாங்க இப்படி வாழப் போறோம். நாங்க வந்து சுவிசேஷத்தின் நிமித்தம் வரப்போகிற எல்லா உபத்திரவத்தையும் வந்து நாங்க வந்து சகிக்கணும். அப்படின்னு அவங்க பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணதுனாலயும், அவங்க சுவிசேஷத்தின் நிமித்தம் ஓடணுன்றதுல ரொம்ப கவனம் செலுத்தினதுனாலயும், அவங்க பல விஷயங்கள தியாகம் செய்தாங்க. तो हम भी बहुत बार पढ़ते हैं कि पौलुस देखो कितना कष्ट उठाया है, तो हम भी ऐसा ही रहना है, दरिद्र रहना है करके। ऐसा नहीं है, उन लोग जो है सुसमाचार के लिए अपना आप को उस लोग अपने सारी चीज़ों को त्याग कर सारे जगह जाना है। इस प्रकार अपने सब कुछ छोड़कर उन लोग ही खुद अपना त्याग कर ही सुसमाचार के लिए भागे। அதனால அது அவங்க தெரிந்து கொண்ட பாத்திரம். அது வந்து அவங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு விஷயத்த. இப்படித்தான் நாங்க நாங்க வந்து சுவிசேஷத்தின் நிமித்தம் நாங்க இப்படி ஓடப் போறோம். அப்படின்னு சொல்லி ரொம்ப उन தியாகமாக அவர்கள் செய்தார்கள். उन लोग जो है खुद ही अपना चूज़ कर दिए कि मैं सुसमाचार के लिए मुझे भागना है, तो उन लोग अपना जीवन को उन्हीं लोग चूज़ कर दिए कि ऐसा ही रहना है बोलकर। அதனால அவங்களுடைய லைஃப்ப எடுத்து வச்சு தரித்திரமா வாழ்றத கர்த்தர் சித்தம்னு பிரசங்கம் பண்ணிறக்கூடாது. तो उनके जीवन को लेकर हम दरिद्र में ही रहना है बोल के ये परमेश्वर का इच्छा है, इस प्रकार नहीं सोचना है। நீங்கள் கஷ்டத்திலும், தரித்திரத்திலும் வாழ்றது ஒரு நாளும் தேவனுடைய சித்தம் இல்ல. आप मुश्किल में और दरिद्र में रहना ये परमेश्वर का कभी भी यह इच्छा नहीं होता है। அப்ப பாருங்க, ஆண்டவர்ட்ட வல்லமையும், அதிகாரம் இருக்கு. அந்த வல்லமையும், அதிகாரத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளும்போது தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம அவர்ட்ட இருந்து எல்லாத்தையும் பரிபூரணமா பெற்றுக்கொள்றோம். तो परमेश्वर के पास देखिए सामर्थ और अधिकार है, ये दोनों को जो है हम परमेश्वर से हम पा सकते हैं। இந்த முழு வேதாகமத்தையும் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வல்லமையையும் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய வெளிப்பாடு. இந்த ஹோல் புக்ல பாருங்க, அவர் அழைத்த எல்லாரையுமே ஆசீர்வதித்தது மட்டும் இருக்காது. பொருளாதார ரீதியா அவங்களுக்கு தம்முடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருப்பார்.
तो ये पूरे बाइबल में आप देख लीजिए, अपने बच्चों को परमेश्वर सिर्फ आर्थिक आशीषों से नहीं भरते हैं। पूरे बाइबल में देखिए, सारे लोगों को परमेश्वर ने सामर्थ को भी दिए हैं। ம். எடுத்து பாருங்க. தானியேல் எடுத்துக்கோங்க. ஹலோ. दानियल को ले लीजिए। தானியேல் தானியேல் எடுத்துக்கங்க. மோசேவ எடுத்துக்கங்க. சிம்சோன் दानियल को எடுத்துக்கங்க. ले लीजिए, मूसा को ले लीजिए, सिमसोन को ले लीजिए, தாவீது எடுத்துக்கங்க. दाविद को ले लीजिए। இப்படி வேதத்துல முழு பரிசுத்த வேதத்தை எடுத்துக்கங்க. தேவன் அவர்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தார். அதே நேரத்துக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். பவர் इस அண்ட் प्रकार எக்ஸோசியா இது ரெண்டையுமே கொடுத்திருக்காரு. इस प्रकार आप सारे लोगों को ले लीजिए। पवित्र शास्त्र में सभी को परमेश्वर ने जो है आशीष भी करे हैं और साथ ही साथ उनको सामर्थ को भी दिए हैं। சோ அப்ப நீங்க தேவனுடைய வல்லமையை நீங்கள் என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். तो आप परमेश्वर का सामर्थ को पाना है, यह बहुत जरूरत है। பாஸ்டர் வல்லமையை எப்படி பாஸ்டர் பெற்றுக்கொள்வது? தேவனுடைய வல்லமையை நான் எப்படி பெற்றுக்கொள்வது? पास्टर, कैसे हम परमेश्वर की सामर्थ को पा सकते हैं? தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது வல்லமையை அவர் எனக்கு கொடுக்கிறார்ன்றத நம்பணும். அவருடைய வல்லமை எனக்கு கொடுக்க தான் இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே எல்லா வல்லமைகளுமே எனக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்றத முதல்ல நம்பணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். तो हम कब पा सकते हैं बोलने से, परमेश्वर का सामर्थ जो है वह मुझे देने के लिए ही है करके इस बात को हम विश्वास करना चाहिए। இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் தம்முடைய வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆக்கியிருக்காருன்னா எல்லாருக்கும் பொதுவாக கொண்டு வந்து வச்சுட்டார். என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக அவதரித்தாரோ அன்றைக்கு தேவன் தம்முடைய வல்லமையை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்வதற்கான வாசலை திறந்துட்டாருன்னு அர்த்தம். और यीशु मसीह का द्वारा ही इस आप और हम जो है उस परमेश्वर की सामर्थ को पाना है करके परमेश्वर ने चाहा। जिस दिन यीशु मसीह संसार में उत्पन्न हुए उसी दिन जो है आप और हम परमेश्वर यीशु मसीह के द्वारा वह सामर्थ को पाना है करके परमेश्वर द्वार को खोले हैं। ஒரு நாள் நினைக்காதீங்க இது பாஸ்டர்களுக்கு மட்டும்தான். இதுக்கு நிறைய ஜெபம் பண்ணணும். பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும். ராத்திரி பகலா ஜெபம் பண்ணணும். அப்பதான் நமக்கு வல்லமை கிடைக்கும்னு நான் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வல்லமைக்கும் ஜெபத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. और आप ऐसा नहीं सोचना कि केवल ये पास्टर लोगों के लिए ही है, ऐसा नहीं है, ये सारे लोगों के लिए है। और इस प्रकार का गलत सोच भी आपके अंदर नहीं रहना है कि इसके लिए बहुत प्रार्थना करना है, ऐसा सब नहीं है। प्रार्थना अलग होता है, सामर्थ अलग होता है। ஜெபம் என்பது நீங்கள் தேவனோடு கொண்டிருக்கிற உறவின் வெளிப்பாடு. நான் ஒருத்தர்ட்ட போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். நான் ஒருத்தரோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். आप प्रार्थना बोलने से परमेश्वर आपके बीच का एक रिश्ता को प्रकट करता है। मैं एक व्यक्ति के पास जाकर बहुत देरी बातें करता हूँ, तो वो वहाँ आप लोगों के बीच का रिश्ता को दर्शाता है। அது எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்ப பாரு நான் அவர் கூடயே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவர் கூடயே தாங்க இருக்காரு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. 2 பேருடைய உறவு நல்லா இருக்கு. 2 பேருக்குள்ளேயே ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் அது. तो दोनों जन आपस में बातें करने से और दोनों के बीचों का रिश्ता जो है सही रहता है। दोनों एक दूसरे को पसंद करते हैं, इसीलिए हमेशा देखो उसी का साथ रहता है, ऐसा हम कहते हैं। நான் வல்லமையை பெறுறதுக்காக போய் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணான்னா அவர் ஆண்டவர் பாப்பாரு, டேய் நீ என்னைய தேடியும் வரல, என் உறவை தேடியும் வரல, உனக்கு என் கூட பேசுறதே நீ எதுக்குன்னா என்கிட்ட இருக்கிற வல்லமை எப்படியாவது உருவிட்டு போலான்னு சொல்லி உட்கார்ந்துருக்க, ஓடி போயிரு அப்படின்றாரு. तो सामर्थ पाने के लिए परमेश्वर के सम्मुख में जाकर बैठना नहीं है। अगर बैठने जाएंगे तो परमेश्वर कहेंगे कि तू मेरा बारे में की अच्छी समझ भी नहीं है और मेरे से रिश्ता बनाने के लिए भी नहीं आया है। मेरे से जो सामर्थ है उसको छीनने के लिए आया है, भाग जाओ कहेगा। பிரேயர்ன்றது ரிலேஷன்ஷிப், உறவு. அது ஒருத்தரோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அவ்வளவுதான். நான் தேவனை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் அவர் கூட உட்கார்ந்துருக்கேன். அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கேன். 24 மணி நேரம் பேசுறேன். எனக்கு பிரேயர் டைமே கிடையாது. எனக்கு இந்த டைம் அப்படி பிரேயர் டைம்லாம் நான் இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு 24 மணி நேரம் நீங்க நடுராத்திரி எந்திரிச்சு பார்த்தா கூட என் மனைவி தான் சொல்லுவா, தூங்கவே மாட்டீங்கன்னுவா.
திடீர்னு எந்திரிச்சு அவ கண்ணு முழிச்சு பார்த்தா நான் உட்கார்ந்துருப்பேன். அவ அடிக்கடி என்கிட்ட சொல்ற என்னை மேல வைக்கிற கம்ப்ளைண்ட் அதுதான். தூங்கவே மாட்டீங்களே அப்படின்பா. तो प्रार्थना देखिए वो परमेश्वर के साथ संबंध का एक रिश्ता है। व मैं आजकल प्रार्थना करने का एक पर्टिकुलर समय ही नहीं रखा हूँ। मैं 24 आवर्स जो है परमेश्वर से बातें करते रहता हूँ और रात के समय में भी मैं बैठकर प्रार्थना करूँगा। मेरे वाइफ पत्नी जो है पहला हमेशा मेरे बारे में एक कंप्लेंट को रखेगी, क्या आप सोते ही नहीं है क्या करके? मैं सोऊँगा भी नहीं, मैं परमेश्वर से बातें करता रहूँगा। அது வந்து பாருங்க, அது யாரும் என்னைய வந்து பிரஷர் பண்றதும் இல்ல. நான் பிரேயர் பண்ணாதான் எனக்கு வல்லமை கிடைக்கும்ன்றதுக்காகலாம் நான் பிரேயர் பண்றது இல்ல. அது என்னுடைய உறவு. நான் தேவனோடு வச்சிருக்கிற அன்பு. அது அவருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய டீப்பா ரொம்ப இணைப்பு வைக்க முடியாத ஒரு காதல் அவர் மேல. அவர் என் மேல வச்சிருக்கிற காதல். அந்த காதல்ல நாங்க 2 பேரும் நைட் எல்லாம் பேசுவோம். விடிய விடிய பேசுவோம். அது எனக்கும் அவருக்கு இருக்கிற மேட்டர் அது. तो कोई मुझ पर दबाव नहीं डाला है कि प्रार्थना करने के लिए। मैं जो है परमेश्वर से इतना करीब हूँ, मैं उन पर प्यार करता हूँ और वह मुझसे प्यार करता है। तो प्यार के लिए जो है मैं आप हम लोग आपस में बातें करते हैं, हमेशा जो है बातें करते रहते हैं। அதனால வல்லமைக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னு. வல்லமைக்கு ஜெபத்துக்கு சம்பந்தம் கிடையாது. வல்லமை என்பது நீங்கள் மனிதனாக பிறந்து விட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வல்லமையின் பாத்திரமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். तो प्रार्थना और सामर्थ्य ये दोनों की कोई बात की संबंध नहीं है। जिस दिन आप यीशु मसीह को ग्रहण कर लेते हैं, तभी आप सामर्थ्य को भी पाते हैं। என்ன ஒண்ணு நம்ம நிறைய ஜெபத்துல இருக்கும்போது நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். और जब हम अधिकतर प्रार्थना में रहेंगे तो हमारा कॉन्फिडेंस लेवल जो है, विश्वास जो है और बढ़ेगा। நம்ம கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்குள்ள நான் ஆண்டவரோட இவ்வளவு நேரம் இருக்கேன் அப்ப கண்டிப்பா என்னால ஒருத்தனை ஜெபம் பண்ணா நல்லா ஆகும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்களேன். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். तो इतने समय मैं परमेश्वर से बातें करता हूँ। मैं एक व्यक्ति के लिए जो रोग है उसके लिए प्रार्थना करूँगा तो वो पक्का चंगा होगा। यह एक विश्वास जो आपके अंदर आता है, वह प्रार्थना करने से आपको मिलता है। அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, ஆண்டுடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நிறைய ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு அதனாலதான் சொல்லுவாங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீ ஜெபம் பண்ணா உனக்கு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கான்ஃபிடன்ஸ் உன்னைய வந்து பாசிட்டிவா அந்த ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணும் உனக்குள்ள. तो कुछ लोग कहेंगे कि तो अधिकतर प्रार्थना करो तो सामर्थ्य को पाएगा। तो उन लोग बोलने का मतलब यह है कि आप जितना अधिकतर प्रार्थना करेंगे तो उतना आपका विश्वास में आप बढ़ेंगे। என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் வல்லமையின் பாத்திரமாக தேவன் உங்களை மாற்றிவிட்டார். और जिस दिन यीशु मसीह को आप ग्रहण कर लिए हैं सही रीति पर, उसी दिन आप सामर्थ को भी पा लिए हैं। இரண்டாவது और दूसरा வல்லமையை குறித்த அறிவு வேணும். और सामर्थ के प्रति ज्ञान होना चाहिए। வல்லமையை குறித்த நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. அது உங்களுக்குள்ள இருக்குன்னே தெரியலன்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதை எடுத்து பயன்படுத்த முடியும். तो सामर्थ के प्रति अगर आपको ज्ञान नहीं है तो आप कैसे उसको आप विश्वास करेंगे, क्योंकि पहले से आपके अंदर है। कैसे प्राप्त करेंगे? சோ அத பத்தின அறிவு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்களேன். வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. வல்லமை இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாலே வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி தரேன். இந்த அறிவு வேணும். நீங்க என்ன நினைக்கூடாதுன்னா வல்லமை எல்லாம் பாஸ்டர் கிட்ட தான் இருக்கு, பாஸ்டர் மட்டும்தான் ஜெபம் பண்ணா தான் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை ஒண்ணும் பண்ண முடியாது. तो अभी मैं कैसा आपको बोल कर देता हूँ कि आपके अंदर सामर्थ्य है। आप यीशु मसीह को जब ग्रहण कर लिए तो आपके अंदर सामर्थ्य है करके मैं उस बात को आपको बताता हूँ। और नहीं होने से आप क्या सोचेंगे, सामर्थ्य बोलने से सिर्फ पास्टरों के लिए है। போன வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது ராஜஸ்தான்ல இருந்து. और 2 दिन पहले मुझे अचानक एक कॉल आया था राजस्थान से। திடீரென்று சொன்னாங்க, எனக்கு அங்க நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த ஒரு மனிதர், அவருக்கு திடீர்னு கழுத்துல ஒரு கட்டி வந்து கேன்சர்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு.
तो मुझे एक जानता वाला एक व्यक्ति था, उसको गला पर एक फोड़ा जैसा आकर उसको कैंसर है करके बोल दिए। தண்ணி கூட குடிக்க முடியல, முழுங்க முடியல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. पानी भी पानी भी नहीं पी सकता हूँ, इस प्रकार बहुत ही दुःख के समय में थे। அவர் ராஜஸ்தான்ல இருக்காரு, நான் இமாச்சல்ல இருக்கேன். और वह व्यक्ति जो है राजस्थान में है और मैं हिमाचल में हूँ। இங்க இருந்து நான் வீடியோ கால்ல சொன்னேன், கட்டில்ல கொடுத்தேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல அது போகணும் வெளியே அப்படின்னு. அவருக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கை வச்சு பார்த்தா அங்க கட்டியே காணோம். அங்க ஒண்ணுமே இல்ல. அவர் சொல்றாரு, தண்ணிய எடுத்து குடிக்கிறார். தண்ணி நார்மலா குடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தண்ணியே குடிக்க முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணி நார்மலா